அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹையஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி அரை மூடி தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் இவ்வளோ டேஸ்டியான ஒரு ஸ்வீட் சாப்பிட்டதே இல்லை. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு வெறும் 10 நிமிஷமே போதும். ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக 2 டீஸ்பூன் பைத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் பச்சரிசி, அது ரெண்டுத்தையும் நல்லா இதை மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துறாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைட்டாக இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்து எடுத்ததை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட ஒரு கப் தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதை இதை மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் தேங்காவாக இருந்தால் அதில் ஒரு முடி தேங்காய் கரெக்டாக இருந்துச்சு. அது கூட 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கொரகொரப்பாக இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 10 முந்திரியை இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த நெய்யிலேயே முந்திரியெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நெய்யில் 1 நிமிஷம் மட்டும் இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அதோட டேஸ்ட்டை ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதை நல்லா இதை மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வெல்லம் எல்லாம் கரைஞ்சி நல்லா நம்மளுக்கு திரண்டு வரும். அது வரைக்கும் நல்லா இதை மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டுக்கலாம். நம்மளுக்கு கிளற இதை மாதிரி இலகி கொடுக்கும். இலகி கொடுத்து நம்மளுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். இப்போ நம்மளுக்கு நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக பாத்திரத்துலேயே ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா அல்வா மாதிரி கிண்ட வருது பாருங்கள். இது டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதை மாதிரி ஒட்டாமல் திரண்டு வரும்போது அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா டக்குன்னு இந்த ரெசிபியை செஞ்சு இம்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், எவ்வளோ அல்வா மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதை மாதிரி ரெசிபியெல்லாம் பார்க்குறதுக்காக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.